வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரி யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். இதில் ஒரு 1 மார்க் கொஸ்டின் முக்கியமானது, புக் பேக் கொஸ்டின் தான். ஸ்காண்டியம் அட்டாமிக் நம்பர் 21 இஸ் a transition element but zinc atomic number 30 is not because என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸ்காண்டியம் அப்படிங்கிறது ஒரு டிரான்சிஷன் எலிமெண்ட், டி பிளாக் எலிமெண்ட். ஆனால் ஜிங்க் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஏ டிரான்சிஷன் எலிமெண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன காரணம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து போத் ஸ்காண்டியம் 3+ அண்ட் ஜிங்க் 2+ அயான்ஸ் ஆர் கலர்லெஸ் அண்ட் ஃபார்ம் ஒயிட் காம்பவுண்ட்ஸ். இதனால இருக்காது. ஆனால் அதாவது ஸ்காண்டியம் 3+ அண்ட் ஜிங்க் 2+ ரெண்டுமே வந்து கலர்லெஸ் தான். ஆனால் இந்த காரணத்தால ஸ்காண்டியம் வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட் பட் ஜிங்க் டஸ் நாட் அப்படிங்கிறது கிடையாது. அதில் அந்த ஆப்ஷன் பாருங்க, செகண்ட் ஆப்ஷன்ல ஸ்காண்டியம் 3d ஆர்பிட்டால் பார்ஷியலி ஃபில்டு, இதுதான் சரி. ஸ்காண்டியத்தோட அட்டாமிக் நம்பர் 21, ஆர்கான் 3d1 4s2, ஆர்கான் 3d1, அப்ப டி ஆர்பிட்டால் வந்து பார்ஷியலி ஃபில்டு. பட் ஜிங்க்கு பாத்தீங்கன்னா அது வந்து அட்டாமிக் நம்பர் 30, ஆர்கான் 3d10 4s2, அப்ப d orbital is not partially filled, it is completely filled. d orbital partially filled இருந்தாதான் அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னா d block element, transition element அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப ஜிங்க் எதுல வராது அப்படின்னா டிரான்சிஷன் எலிமெண்ட் அப்படிங்கிறதுல வராது. ஏன்னா அது கம்ப்ளீட்லி ஃபில்டு d orbital இருக்கிறதால. மூணாவது ஆப்ஷன் பாருங்க, லாஸ்ட் எலக்ட்ரான். ரெண்டாவது ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர். மூணாவது ஆப்ஷன் லாஸ்ட் எலக்ட்ரான் assumed to be added to 4s level in case of zinc, இதுவும் கிடையாது. both scandium and zinc do not exhibit variable oxidation state, இதையும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்போ இது வந்து ஒரு மெட்டல் வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம எப்போ சொல்றோம் அப்படின்னா, அந்த 3d ஆர்பிட்டால் என்னவா இருந்தா it is a partially filled இருந்தா, அது என்ன partially filled, அதாவது d ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரான், 2 எலக்ட்ரான், 3 எலக்ட்ரான், 4 எலக்ட்ரான், இதெல்லாம் partially filled. அப்ப d5 அது டிரான்சிஷன் எலிமெண்ட் இல்லையா அப்படின்லாம் கேட்க வேண்டாம். அதாவது கம்ப்ளீட்லி ஃபில்டு இருக்கக்கூடாது. d ஆர்பிட்டால் கம்ப்ளீட்லி ஃபில்டா இருந்தனா இட் இஸ் நாட் a transition element. அப்ப ஜிங்க் கீழே இருக்க கேட்மியம் கீழே இருக்கக்கூடிய மெர்க்குரி கீழே இருக்கக்கூடிய காப்பரன்சியம், இது எதுவுமே வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட் கிடையாது. ஆனா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஒத்து வர்றதால தான் அது அந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. சரிங்களா? அதாவது டிரான்சிஷன் எலிமெண்ட்னா எத்தனாவது குரூப்ல இருந்து எத்தனாவது குரூப் வரைக்கும்? குரூப் நம்பர் 3ல இருந்து ஆரம்பிச்சு குரூப் நம்பர் எது வரைக்கும்? 12 வரைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த 1 மார்க் கொஸ்டின்? சரி.